Hey all, welcome to Shrey's Den. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு கண்டென்ஸ் மில்க் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குங்க இந்த கேக். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதோ. ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நான் 3 எக் யோக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இந்த எக்ஸை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வந்து இந்த எக் யோக்ஸை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து 1 கப் கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 கப் கண்டென்ஸ் மில்க் வந்து 300 கிராம்ஸ் கண்டென்ஸ் மில்க். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எக் யோக்ஸும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து 1/4 கப் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1/4 கப் பட்டரும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த பேட்டரோட. ஸோ பட்டர் வந்து யூஸ்வலாக நம்ம ஃப்ரீசரில் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சா இந்த பட்டர் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டரில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக கேக்குக்கு வந்து பட்டர் சாஃப்டாக இருக்கும் போது ஆட் பண்ணால் தான் நமக்கு நல்லா அந்த கேக் பேட்டரோட மிக்ஸ் ஆகும். ஸோ பாருங்கள், நல்லா நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டர், கண்டென்ஸ் மில்க் அண்ட் எக்ஸ் இது 3 மிக்ஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் எனக்கு வெனிலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 கப் மைதா ஒரு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதை 3 பேட்சாக டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா மொத்தமாக நம்ம மைதா மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த பேட்டரில் ஆட் பண்ணோன்னா அது வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது, அன்ஈவனாக இருக்கும் அண்ட் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பேட்சஸில் போட்டு ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், லம்ஸும் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகாது. நான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பேஷண்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணி எல்லா மாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், சூப்பர் க்ரீமியாக நம்மளோட பேட்டர் இருக்குது இப்போ. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் எல்லா மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேட்டரில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து 3 எக் ஒயிட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யோக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ இந்த எக் ஒயிட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். ஸோ நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு இந்த எக் ஒயிட்ஸ் வந்து பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் விஸ்க் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். பட் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணால் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி க்ரீமியாக வர்றதுக்கு. ஸோ நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு நம்மளோட எக் யோக்ஸ் பீட் பண்ணி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேட்டரில். ஸோ இந்த எக் யோக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸும் அந்த ஃப்ளஃபினஸும் கொடுக்கும். நம்ம பீட் பண்ணி ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட அந்த ஸ்பாஞ்சினஸ்க்கான ரீசன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கேக் பேட்டரோட அந்த எக் ஒயிட்ஸை. சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேக் பேட்டர் ரெடி. ஸோ இப்போ இந்த நம்மள ஒரு சாஸ் பேன் எடுத்துருக்கோம். அதில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் சாஸ் பேன் வைக்கிறதுக்காக. ஸோ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கேக் பேட்டரை வந்து நம்மளோட சாஸ் பேனில் ஊற்றிடலாம். பாருங்க, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு நம்மளோட கேக் பேட்டர். ஸோ நல்லா எல்லாத்தையும் கேக் பேட்டர் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 2 தட்டு தட்டிக்கோங்க கீழே. அப்போ நான் ஏர் பபிள்ஸ் எதாவது ஃபார்ம் ஆகிருந்தால் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ இதை வந்து நான் குக்கரில் வச்சாச்சு. சாஸ் பேனை வச்சுட்டு மூடிட்டு நம்ம வந்து இது ஒரு 35 to 40 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம்.
ஸோ 35 to 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் வெளியே வந்தாச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது பார்க்க மட்டும் இல்லைங்க, நல்லா செம்ம ஸ்பாஞ்சியாக சூப்பர் சாஃப்டாக வந்தது. நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் சூப்பர் யம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.